மீன் வாங்கியாச்சு. சச்சினுக்கு வந்து 2 மீன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கோய் கார்பு, அதில் எல்லோ ஃபிஷ் வந்து கிடச்சிருந்தது. எங்களுக்கு வந்து பார்த்த உடனே கோமதிக்கு வந்து பிடிச்சதுனால இந்த எல்லோ ஃபிஷ் வந்து செலக்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து ரொம்ப சச்சின் வந்து அடம் பிடிச்சதுனால ஒரு ஃப்ளவரான் வந்து சின்ன மீன் சொல்லிவிடுவேன். என்னடா சின்ன மீனுன்னு கேட்குறானேன்னு பார்த்தா கடைசியாக பார்த்தா அது ஃப்ளவரானு. ஓகே, ஃப்ளவரான் ஃபிஷ் வந்து ஒன்று வாங்கிட்டோம், அவன் கேட்டான்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த 2 மீனையும் நம்ம தொட்டிக்குள்ளார புது ஃப்ரெண்ட்ஸை வந்து இறக்குவோம். வாங்க பார்க்கலாம். தொட்டியில் நம்மளுக்கு வந்து நிறைய மீன் இருக்குது. அதில் வந்து கோய்கார்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அவரு கூட இந்த எல்லோ ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ அவரு இவங்களும் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 2 விட்டோம், ஆனால் அந்த 2 மீன் வந்து செத்து போச்சு. பட் இருந்தாலும் இவர் நம்ம வந்து ஆல்ரெடி கோய்கார்பு அதில் இருக்கிறதுனால தைரியமாக இதையும் விளாண்டு ட்ரை பண்ணியிருக்கோம். சரி வாங்க ஃபிஷ்ஷை வந்து இறக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வந்து செட் ஆகணும், அதனால் நம்ம தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணலாம். போய்கிட்டு இருக்கிற ஃப்ளவரானை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன தொட்டி சச்சினுக்கோசரம் வச்சுருக்கோம். அந்த தொட்டிக்குள்ளே வந்து ஃப்ளவரான் இப்போதைக்கு இறக்கலாம், அதுக்கப்புறமா பெரிய தொட்டியில் இறக்கலாம். வாங்க இறக்கலாம். ஒரு வழியாக சச்சினுக்கு அவசரம் ஒரு தொட்டி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம். அந்த தொட்டியில் தான் இப்போ வந்து ஃப்ளவரானை விட போகிறோம். கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேறு தொட்டியில் மாற்றிடலாம். ஒரு வழியாக வந்து சச்சினுக்கு வந்து அவனோட ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு ஆல்ரெடி எங்ககிட்ட ஒரு கிட்டு பாக்ஸ் இருந்தது. அந்த ஃபிஷ் பாக்ஸ் வந்து இப்போ சச்சினோட ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கோசரமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து சச்சினே வந்து அந்த ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை தண்ணிக்குள்ளே விட போகிறாரு. அது ஓப்பன் மேட்ச் கூட இங்கே ஓகே. மெல்லிய மேல எடுக்க கவர்னா கவர்னா மேல எடுக்குச்சாமே தலை அவனை இட ஒன்று கை நாள் எடுத்து கொடு. கை நெத்து மெல்லி. ஓகே, நம்ம சச்சினோட ஃப்ளவரான் வந்து இறக்கிட்டாரு. ஓகே 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 ஓகே, அழகா சச்சின் வந்து கவர் மேலே போட்டார், கேப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சச்சின் ஃப்ளவரான ஃபிஷ்ஷை வந்து உள்ளார விட்டுட்டாரு. இதுக்கப்புறமா வந்து நம்ம கோய்கார்பு இருக்கு, அவரை வந்து உள்ளார இறக்குவோம். எவ்வளோ அழகாக விளையாடுறான் பார்த்தீங்களா, பார்க்கலாம். இவன் வந்து நம்ம எப்படி ஃபிஷ்ஷு எந்த மாதிரிலாம் கேட்கல, சச்சினுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கிட்டோம். எந்த ரேஞ்சுக்கு வளர போகிறாருன்னு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். நம்ம வளர உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். அடுத்தது நம்ம சின்ன கண்ணுக்குட்டி கோய்கார்பு கிட்ட வந்துட்டோம். இவரை வந்து இப்போ நம்ம இந்த மீன் தொட்டிக்குள்ளார இறக்க போகிறோம். இவர் எப்படி பயந்துட்டு இருக்கிறாரா இல்லை தைரியமாக இருக்கிறாரா என்னன்றது பார்க்குறோம். ஓப்பன் மாஸ் கோமதி. நம்ம கோய்கார்பு வந்து நம்ம கோமதி வந்து ஃபுல்லாக இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு, அதனால் கோமதியை இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம தொட்டிக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வாங்கப்பா. சத்தாக்கு படவா கட்மா சேக்க கத்திரிக்கோள் முடிய ஓகே. அங்கே நீர் நோய் நம்ம கோய்கார்பை உள்ளார இறக்க போகிறோம். இறங்கிட்டாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உள்ளார எல்லாரும் கூட அப்படியே ஜாலியாக விளையாடுறாரா இல்லை சண்டை போட்டுக்கிறாங்களா? புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறானே யாரா இவன் அப்படின்னு சண்டை போட்டுக்க போகிறாங்களா, இல்லை நம்ம நண்பன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட போகிறாங்களா என்னன்றதை இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும்.
ஏன்னா இது கூடயே வந்து நான் ஒரு இது இவங்க கூட எந்த ஃபிஷ்ஷுமே விட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேலே பாருங்கள், இந்த குட்டியாக ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் தெரியுதுங்களா? மௌலி இருக்காங்க. மௌலி இவங்க கூட எந்த ஃபிஷ் விட்டாலும் செத்து போயிட்டாங்க. பட் ஆனால் இந்த மௌலி வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, அவ்வளோ ஜாலியாக சர்வே பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. காட்டுறேன், இங்கே பாருங்க எவ்வளோ ஜாலியாக அவங்க கூட சர்வே பண்ணிட்டு இருக்கான். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 நாள் கூட தாங்க மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவனுங்க கூட இவ்வளோ நாள் சர்வே பண்ணிட்டு இருந்ததே பெரிய விஷயம். ஓகே, நம்ம ஆளுங்க அப்படியே செட் ஆகிட்டாங்க சூப்பராக. எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். நாளைக்கு தான் தெரியும் அடிச்சுக்கிறாங்களா இல்லை ஜாலியாக இருக்கிறாங்களா என்னங்கிறது. ஓகே, ஆமாம் ஆமாம், கடிக்கிறானுங்க. புதுசாக ஒருத்தர் இறங்கியிருக்கான், யாரா அப்படின்னு சொல்லிட்டு. சண்டை போட்டுக்காம இருங்கடா. ஒரு வழியா நம்ம 2 ஃபிஷ் வந்து இன்னைக்கு இறக்கிட்டோம். சூப்பர் ஜாலியாக ஒருத்தர் வந்து விளாண்டுட்டு இருக்கிறாரு. நாளைக்கு தான் தெரியும் அதோட ரிசல்ட் என்னங்கிறது. நம்ம சச்சினி ஃபிஷ்ஷை பிடிச்ச மௌலியும் இறக்கிட்டோம் உள்ளார. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹரிஸ் வேர்ல்ட். அடுத்த வீடியோவில்